வணக்கம். தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குடாலன். பங்கூர் தீவில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயம் மாசிமக திருவிழா ஞாயிற்றுக்கிழமை கோலாகலமாக நடைபெற்றது. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஹேமானந்தினி சுகுமாரன். நான் தஞ்சோங் ரம்புத்தான் இப்போ பேராலிருந்து வரேன். பங்கூர் காளியம்மன் வந்து எங்களோட குலதெய்வம், எங்கள் குடும்பத்தோட குலதெய்வம். நான் பிறந்ததுலேருந்து கடந்த 20 வருடங்களாக நான் இங்கே அம்மனோட திருவிழாவுக்கு தவறாமல் வந்துடுவேன். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்திருக்கிறது தமிழ் மக்கள் மட்டும் இல்லை, தமிழர்கள் மட்டும் இல்லை, சீனர்கள், மற்ற மாநிலத்திலேருந்து, முக்கியமாக வெளிநாடுகளிலிருந்து கூட மக்கள் பிரசித்தி பெற்று இந்த திருவிழாவுக்கு வராங்க. இங்கே இவ்வளோ கோலாகலமாக நடக்கிறத நீங்கள் நல்லா பார்க்கலாம். ஏன்னா அம்மன் அவ்வளோ சக்தி வாய்ந்த அம்மன். இங்கே பண்பாடு மட்டும் இல்லை, நம்ம கலாச்சாரத்தையும் நல்லா அழகாக குறிக்குது. ஸோ வந்த அனைவருக்கும் எங்களோட நன்றிகள். சுங்கப்பிணம் பசார் பகுதியில் அமைந்துள்ளது. சுமார் 100 ஆண்டு காலம் பழமை வாய்ந்த இந்த ஆலயம் இந்திய குடியேற்றவாசிகளால் ஆரம்பத்தில் எளிமையான முறையில் நிறுவப்பட்டது. இது ஒரு முக்கிய நவீன அடையாளமாக சுமார் 2019 மீண்டும் கட்டப்பட்டது. வணக்கம், என் பேர் தேவராஜன், தகப்பனார் பேர் குழந்தைசாமி. இந்த கோயில், இந்த வளாகத்தோட கோயிலில் நான் கிட்டத்தட்ட ஒரு 36 வருஷமாக வியாபாரம் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு காரணம் என்னோட பிறப்பில் இருந்து நான் இந்த ஊருக்கு வந்துக்கிட்டு இருக்கிறோம். என்னென்ன பக்கத்தில் ஆயத்தவர் பட்டணத்தில் இருக்கிறவன். பெரும்பாலும் பழைய கோயிலை விட இப்போ புதுப்பிக்கப்பட்ட கோயிலில் பெரிய அளவில் கூட்டம் சேருது. அதை நாங்கள் ஒரு பெருமையாகவும், என்னை பக்கத்து ஊராக இருந்தாலும் இந்த ஊரில் நான் ஒரு உரிமையாளராகவும் ஒரு சிறந்த ஒரு பக்தராகவும் இருந்ததுனால எனக்கு அது மிகப்பெரிய பெருமை. அதன் வண்ணமயமான மாசிமக திருவிழா மற்றும் கடற்கரை இருப்பிடத்திற்கு பிரபலமானது. ஆரம்ப கால இந்திய குடியேற்றவாசிகளால் முக்கியமாக தீவில் வேலை செய்த மீனவர்கள் மற்றும் தொழிலாளர்கள் நிறுவப்பட்ட இந்த ஆலயம் பல உலக நாடுகளில் இருந்து சுற்றுப்பயணிகளை கவரும் இடமாகவும் விளங்கி வருகிறது. வணக்கம். இன்றைக்கு காளியம்மன் கோயில் பங்கூருக்கு வந்திருக்கோம். இந்த பெரிய சரித்திரம் இருக்குங்க. இது 100 வருஷத்துக்கு மேலே உள்ள கோயில். ஆனால் ஆரம்பிக்கும் போது இங்கே உள்ள பொதுமக்கள் முக்கால்வாசி எல்லாம் மீனவருங்க. எனக்கே தெரியும், ஏன்னா நான் இந்த வட்டாரத்தில் தான் பிறந்து வளர்ந்தேன். இந்த கோயில் ஆரம்பிச்சுட்டு இது ரொம்ப சின்ன கோயிலாக இருந்துச்சு. அந்த அனுமதி கேட்டு கட்டியிருக்காங்க கோயில். இது ரொம்ப முக்கியம். ஆனால் என்னன்னா இந்த கோயிலோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இஷ்யூனா, இன்றைக்கு பல இடத்துல நாட்டிலேருந்து வெளியே வராங்க. இது ஒரு டூரிஸ்ட் சென்டர் ஆயிடுச்சு. அந்த சூழ்நிலை அரசாங்கம் இன்னும் கொஞ்சம் செலவு பண்ணி இந்த இடத்த கொஞ்சம் நல்லா ஆக்கி நேராக இப்போ லுமூட்லேருந்து நேராக இங்கே இறங்குற மாதிரி அந்த வசதி செஞ்சால் நல்லா இருக்கும். அதே நேரத்தில் இங்கே ரொம்ப பாராட்டமான விஷயம், இங்கே மீனவராக இருந்தாலும் ஒரு தமிழ் பள்ளிக்கூடம் கட்டி இங்கே வருஷக்கணக்கில் நடந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப பேர் இங்கே படித்தவங்க நல்லா வந்திருக்காங்க. இங்கே பொதுமக்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஆலய திருவிழாவில் இந்தியா, இந்தோனேஷியா உட்பட பல உலக நாடுகளைச் சேர்ந்த சுற்றுப்பயணிகளும் வருகை புரிந்தனர். பங்கூர் மாசி மகம் திருவிழாவுக்கு வந்திருக்கோம். அம்மன் ரொம்ப சக்திவான அம்மன். நாங்கள் எங்கே இருந்தாலும் எப்பவுமே பங்கூர் திருவிழாவுக்கு பால் குடம் செலுத்திட்டு போவோம். இப்போ இன்னைக்கு வீட்டுக்கு ஹஸ்பண்ட் கூட நாங்கள் எப்போதான் இந்த வருஷம் கலெக்ட் பண்ணி ஒன்றா வரோம். ஃபேமிலி கூடலாம் வந்திருக்கோம். எல்லாமே அம்பாள் சாமி கும்பிட்டு நல்லபடியாக வேண்டிட்டு போனாலும் எதோ இருந்தாலும் அம்மா நிறைவேற்றி கொடுப்பாங்க. இந்த கோயிலுக்கு உலகத்திலிருந்து எல்லாமே வருவாங்க. எங்கே இருந்தாலும் எல்லாமே வராங்க. யாராவது நினைக்கிறீங்களோ நல்லா சாமி கும்பிட்டு வேண்டிட்டு போங்க. கண்டிப்பாக உங்களோட கோரிக்கையை அம்மா நிறைவேற்றி கொடுப்பாங்க. நன்றி. இந்த ஆலயத்தில் மலேசியாவில் இருந்து பல மாநிலங்களில் இருந்தும் வருகை அளித்த இந்துக்கள் பலர் கரகம், பால்குடம், அழகு கத்தியும் தங்கள் காணிக்கை செலுத்தினர். உள்ளபடியே இந்த கோயில் நிர்வாகத்துக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ஏன்னா மிக ஒரு சிறப்பான ஒரு வழிபாடு இந்த தலைமைத்துவம் நடத்துவதற்கு. அதுவும் முக்கியமா பங்கோல இது பழமை வாய்ந்த கோயில். என்ன ஒரு அதிசயம்னா அனைத்து இனத்தரும் கலந்துக்கிறாங்க. முக்கியமா சீனவர்கள் நான் பார்க்கும்போது அதிகமான சீனவர்கள் பால் குடம் இருக்கிறாங்க, காவடி குத்துறாங்க. உள்ளபடியே நம்முடைய சமயத்தை நிலைநாட்டுதுன்னா அவங்களுக்கு நன்றி சொல்லியிருக்கோம். அந்த வகையில கோயில் தலைவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுகள். இதில் அதிகமான சீனர்களும் பால்குடம், அழகும் குத்தியும் காணிக்கை செலுத்தியது பலரின் கவனத்தை ஈர்த்தது. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முற்றிய உலகு 2026 மாசி மகோற்சவம் பங்கூர் டிவியில்
வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. இவ்வேளையில் வந்து நம்மளுடைய பக்தர்களும் பங்கோர் வாழ் மக்கள் நிர்வாக உறுப்பினர்கள் ஸ்ரீ பத்திரகாளி நிர்வாக உறுப்பினர்களும் ரொம்ப ஒத்துழைத்து இந்த மாசி மகத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் நம்மளுடைய ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் ஐயா டாக்டர் ஸ்ரீ சிவனேசன் அவர்களும், YB குலா அவர்கள், டாக்டர் ஸ்ரீ சரவணன் அவர்களும், நம்ம லுமோட் பார்லிமெண்ட் தொகுதி ஐயா பங்கோரை சேர்ந்தவர் டாக்டர் நம்பி அப்துல் கடையரும் இந்த ஆலயத்துக்கு ரொம்ப உறுதியாகவும் நன்கொடைகளும் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாளன். மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம்.